अच्छा சொல்லு. हाँ अच्छा अच्छा अच्छा. सच में आप अच्छा बोल रहे हो? हाँ ओ अच्छा अच्छा हाँ अच्छा. अच्छा अच्छा சொல்லிட்டாங்க. கார்த்திக், நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். வெரி குட் வெரி குட். கை கொடு கை கொடு. தம்பி கார்த்திக், மாமா நீங்க என்ன ஒட்டுப்புல் மாதிரி ஒட்டிட்டே வரீங்க? கிளம்புங்க. கார்த்தி வேணாம்பா, அவ யோசிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆறதா நல்லது. போலாம். ஒரு நிமிஷம் கார்த்தி. பாத்தியா, இதுக்குதான் சொன்னேன். ஆமா, நீ உங்க அம்மா முன்னால ஹிந்தில தானே பேசுன? ஆமாமா. உனக்கு அப்பதானே சிம்ரன் புரியும். எனக்கு புரியும் சரி, ஆனா உங்க அம்மாக்கு புரியாதே. ஏன்னா அவங்களுக்கு தான் ஹிந்தி தெரியாதே. மச்சான் மாட்டிக்கிட்டானே, நல்லா மாட்டிக்கிட்டானே. என்னையே சீட் பண்றியா நீ? சிம்ரன் சிம்ரன் விடு சிம்ரன், யாராவது பார்க்க போறாங்க. சீட் பண்ணிட்டு யாராவது பாத்துருவாங்கன்னு வேற பயமா உனக்கு? நீ என்ன சொன்ன? இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும்னு தானே சொன்ன, அவ்வளவுதானே? அது தமிழ்லயா இந்திலியா நான் சொன்னேன்? வேற வழியே இல்ல, என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த ராக்கி கயிறு எடுத்து முதல்ல கொளுத்திரு நீ, சரியா? இங்க பார் சிம்ரன், நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கல, அப்புறம் நீ தான் என்ன சீட் பண்ணனு அர்த்தம். நீ சொன்ன வாக்க காப்பாத்தணும், புரியுதா? மாம்சு. கார்த்தி கார்த்தி,
வெண்ணிலா, இடுப்புல எங்க கொத்து சாவி காணோம்? கொத்து சாவியா? எதுக்குக்கா? எதுக்கா? ஹவுஸ் ஓனர்னா சாவி குத்து வச்சுக்கணும்ல, அதுதான் கேக்குறாங்க. போங்கக்கா, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இங்க பாரு வெண்ணிலா, நான் உன்னை கிண்டல் பண்றதே நல்லதுக்கு தான். உனக்கு முதலாளி அம்மாங்கிற மனப்பான்மை வளரணும். இந்த ஒரு சொத்து மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட சொத்து நீ வாங்கணும். அதுக்கான முதல் ஸ்டெப் தான் இது. அக்கா, முதல் ஸ்டெப்புங்கிறீங்க. இந்த ஒரு ஸ்டெப்புக்கு நான் பட்ட பாடு தாங்க முடியல. எனக்கு பயமா இருக்கு. இனிமே என் பேர்ல எந்த சொத்துமே வேணாக்கா. என்ன? எதுக்கு என் பின்னாலேயே வர? அது உனக்கு ஹெல்ப் பண்ணதான். ஹெல்ப் பண்ணணும்னா பின்னால வரக்கூடாது. நான் அங்க அலங்காரம் பண்ண போறேன். சேர் போட்டு ஏறி நிக்கணும்ல, சேரை பிடிச்சு உதவி பண்ணணும். பண்ற தாராளமா பண்ற. தோ இப்பயே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் தள்ளிக்க. ஏய், என்ன இது? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, உங்களுக்கு மட்டும் எப்படிதான் மூக்கு வேர்க்குதுன்னே தெரியல. பின்னாடியே வந்துடுறீங்களே. நீ போடு. மாலைய கழற்றா. ஐயோ, கத்தாதீங்க மாம்ஸ். இது என் ஆளு போட்ட மாலை. இதை நான் கழட்டவே மாட்டேன். ஐயோ, காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்னு சொல்லுவாங்க. இவன் எதை பார்த்தாலும் காதலாவே பார்க்கறானே. கை தவறி ஒரு மாலை விழுந்தது, அத கூட காதலா பார்க்கறான். நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நிமிஷம் பேசு. हेलो। हाँ, मैं हाँ ठीक हूँ। आप कैसे? காதல் முத்தி போச்சா? கார்த்தி, மாலையை கழுத்துல மாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன சிம்ரன், மாலையை போய் இப்படி போட்ட? என்ன? கொஞ்சம் ஜாக்கிரதையா அலங்காரம் பண்ணு. இந்தா, இங்க பிடி. இந்தா, அதான் அப்படியே பிடி. அப்படியே மாட்ட. நீங்க என்ன மேற்பார்வையா? யா சூப்பர்வைசிங். தப்பா இருக்கும் போது நினைச்சேன். நீ இத முதலையே கௌரவமா கழட்டிருக்கலாம் இல்ல? அதுவும் ஆள் எதிர்க்கே இப்படி பயந்து கழட்டுறது தேவையாடா? நீ கீழே இறங்க. அப்படியே இறங்க. இத அங்க மாட்டேன். மேல ஏறி மாட்டேன். கரெக்டா மாட்டுமா? அப்பா மரமண்ட. நான் வேணா இறக்கட்டுமா? ஒன்னும் தேவையில்லை, நானே இறங்கிக்கிறேன். கௌதம், இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சா அடுத்த வேலையை பார்க்கணும்.
நீ சொல்ற வேலையை பார்க்கறதுக்கு தானே நான் கூட இருக்கேன். அது பார்க்கறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? அண்ணி, நீங்க ஒரு ஆளவே எவ்வளவு வேலை தான் பாப்பீங்க? நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. இதை என்கிட்ட கொடுங்க, சிம்ரன் கிட்ட கொடுத்து கோலம் எல்லாம் போட சொல்றேன். சார், கோலம் போடுற சாக்குல நீங்களும் கூட சேர்ந்து கோலம் போடலான்னு பாக்குறீங்களா? ஐயோ ஜனனி, என்னோட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்க மாட்டேன்றியே. நான் நிஜமாவே கோலம் தான் போட சொல்ல போறேன். நீ வேணா பாருண்ணா. சிம்ரன், சிம்ரன், வெண்ணிலா நீ உன்னை கோலம் போட சொன்னாங்க. अय्यो, मुझे रंगोली डालना नहीं आता. मैं सिखा देता हूँ. நான் போட்டா அலங்கோலமா தான் வரும். நீ அலங்கோலமா போட்டா கூட எனக்கு அது அழகான கோலமா தான் தோணும். ஐயோ, என்ன கோலமாவை கொட்டிட்டீங்க? போச்சு. ருத்ரா குட்டி, சித்தப்பா இங்க வா செல்லம். மெதுவா ஒவ்வொரு அடியா நடந்து போ. போ. நம்ம வீட்டுக்கு கண்ண வந்தாச்சு. எப்படி கார்த்தி, ஏன்டா மானத்தை வாங்குற? கிரகப்பிரவேசத்திலேடா கண்ண வருவாரு. அது கிருஷ்ண ஜெயந்திக்கடா, இது கிரகப்பிரவேசம்டா. ஐயோ மாமா, நானே கோலமாவை கூட்டினதுக்கு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படி மாட்டி விடுறீங்களே? ஏன் அதை எடுத்து இட்லி ஊத்தி எல்லாருக்கும் கொடுத்துக்க வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுலே இருங்க மாம்ஸ். நான் வேணா உங்களுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி தரேன். என்ன கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க மாம்ஸ். இத நீ முன்னாடியே சொல்லிக்கலாம்ல கார்த்தி. சரி சரி, பால் காய்ச்சிடலாமா? காய்ச்சிடலாம் காய்ச்சிடலாம் காய்ச்சிடலாம். வாங்க எல்லாரும், வா ருத்ரா. போங்க மாம்ஸ். வாங்க 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 எல்லாரும் வாங்க. எல்லாரும் சேர்ந்து இப்ப செல்ஃபி எடுத்துக்கலாமா?
வேகமா தான் பொங்கி இருக்கு. ரொம்ப நல்ல சகுனம். சாமி முன்னாடி கொண்டு போய் வை. நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம். சாமி படம்லாம் இங்க வைக்கலையா? தோ கொண்டு வரேன் மாமா. இங்க இவனை காணோம். கார்த்தி தாங்களடா சாமி. ஐயோ மாமா, நான் சாமியா நினைக்கிறதே இவங்களதான். அதனால நீ எதுவும் என்ன தப்பா நினைக்கல முத்து மாமா. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு வெண்ணிலா? இது உன் பாட்டியும் அம்மாவும் வாழ்ந்த வீடு. அவங்க படத்தோட சித்ரா படத்தை வச்சிருக்க. நான் என்னன்னு சொல்றது? சந்தோஷமா இருக்கு.